வணக்கம், நான் டாக்டர் கல்பனா பரணிக்குமார். நான் மெரிடியன் மருத்துவமனையில் குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு மருத்துவராக வேலை செய்கிறேன். இப்போ நாய்ஸி ப்ரீதிங், அதாவது சத்தமாக சுவாசித்தல், இதை பற்றி பார்க்க போகிறோம். குழந்தைங்களில் எதனால் சத்தமாக சுவாசிக்கிறாங்க, இதில் சில கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண தேவையில்லை, இல்லை தன்னால் சரியாக போயிடும். சில கண்டிஷன்ஸ் அவசரமான சிகிச்சை தேவைப்படலாம். இப்போ சுவாச குழாயில் எந்த பகுதியில் அடைப்பு ஏற்பட்டிருக்கோ அதை பொறுத்து சத்தம் வேறுபடலாம். பிறந்த குழந்தைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மூக்கடைப்பு ரொம்ப சாதாரணம். பிறந்த குழந்தைங்களுக்கு மூக்கு அடைப்பு ஏற்படும் பொழுது அவங்களால சரியாக பால் குடிக்க முடியாது. அப்போ அந்த சமயத்தில் செலைன் ட்ராப்ஸ்ன்னு சொல்லி மூக்கில் விட்டோன்னா அது தும்மல் ஏற்படும் பொழுது மூக்கடைப்பு தீர்ந்து போயிடும். அப்போ குழந்தைங்களால சிரமம் இல்லாமல் பால் குடிக்க முடியும். இன்னும் சில குழந்தைங்களுக்கு ஒரு விசில் சவுண்ட் மாதிரி கேட்கும் தொண்டையில். இது எதனாலன்னா குரல் வலையில் ஏற்படுற லரிங்கோமெலேசியா, அதாவது பிறவிலே அந்த குரல் நான் இல்லை வோக்கல் கார்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதை சுற்றி உள்ள பகுதியில் இருக்க ஒரு சாஃப்ட் டிஷ்யூஸ் அது கொஞ்சம் அலர்ச்சியோடு இருக்கும் பொழுது ஒரு விசில் சவுண்ட் வரும். இது பேர் லரிங்கோமெலேசியான்னு சொல்லுவோம். இது காலப்போக்கில் குழந்தை எடை கூட இந்த ப்ராப்ளம் சரியாக போயிடும். ஏதோ ஒரு சில குழந்தைகளுக்கு இதில் அறுவை சிகிச்சை தேவைப்படலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் வளர்ந்த குழந்தைங்களில் எதனால சத்தமான சுவாசம் ஏற்படுது, நாய்ஸி ப்ரீதிங் வருதுன்னு பார்த்தீங்கன்னா காமனாக இன்ஃபெக்ஷன்ஸ். இதில் ஒரு சளி பிடித்தாலோ இல்லை தொண்டையில் டான்சில்ஸ் வீக்கம் இருந்தாலும் தூங்கும்போது ஒரு தொண்டையிலேருந்து வரக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா சவுண்ட், இது ஸ்டர்ட்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான சத்தம் அந்த இன்ஃபெக்ஷன் தன்னால் சரியாக போகும்பொழுது மறைஞ்சு போயிடும். சில குழந்தைங்களுக்கு இதுவே ஒரு அவசர சிகிச்சை தேவைப்படும். எப்போன்னா உங்கள் குரல் வலையில் இந்த இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டாலோ இல்லை அதுக்கும் கீழே உள்ள லங்ஸ்குள்ளே இருக்கிற நுரையீரலுக்குள்ளே இருக்கிற சிறிய மூச்சு குழாயில் ஒரு அடைப்பு ஏற்பட்டாலோ இல்லை மூச்சு குழாய்கள் ஆஸ்மா அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் சுருங்கும் பொழுதோ ஒரு விசில் சவுண்ட் ஏற்படும். இதில் அவங்களுக்கு அதுக்கான மெடிசன் நெபுலைசரோ இல்லை இன்ஹேலரோ கொடுக்கும் பொழுது தான் அந்த மூச்சுக்குழாய் விரிவடையும். இப்போ குரல் வலையில் ஏற்படுற வீக்கம், அதாவது வைரஸ்னால ஏற்படுற வீக்கத்தினால மூச்சு உள்ளே இழுக்கும் பொழுதும் சரி வெளியில் விடும் பொழுதும் ஒரு எக்ஸ்ட்ரா சவுண்டு கேட்கலாம். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அழும் பொழுது குரல் போயிடும், இல்லை தொண்டை கட்டுற மாதிரி தொண்டை கரகரப்பு இருக்கும், பேசும்பொழுதும் வாய்ஸ் போயிடும். இவங்களுக்கு ஒரு ஸ்டீராய்டு நெபுலைசரோ இல்லை வாய் வழியாக ஸ்டீராய்டு மருந்துகள் தேவைப்படலாம். குழந்தைங்களுக்கு அதிகமாக மூச்சு இறைக்கும் பொழுது கண்டிப்பாக அவசர சிகிச்சைக்காக நீங்கள் உங்கள் மருத்துவரை அணுகணும்.